ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு பயங்கரமான, அதாவது ஒரு வினோதமான ஒரு இதான் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிக்கெட்லாம் ஆர்ஜே பாலாஜி கமெண்ட்ரி கேட்டிருக்கிறீங்களே, அதே மாதிரி தான். இப்போ உதாரணத்துக்கு இந்த கேம் பிளே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து நான் விளையாண்ட கேம் பிளே கிடையாது, மூட்டைப்பூச்சி சேனல்லேருந்து எடுத்த ஒரு கேம் பிளே தான். மூட்டைப்பூச்சியோட வாய்ஸ் எடுத்துகிட்டு நான் என்னோடய வாய்ஸாக அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னோடய ஐடியா எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடரலாமாங்கிறது கமெண்ட்ஸை சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே, வாங்க நம்ம கமெண்ட்ரி ஆரம்பிக்கலாம். ஓகே, இவர் ரொம்ப நேரமாக இங்கேயே சுற்றிட்டு இருக்காரு. அங்கே நிறைய பேர்லாம் முன்னாடி போயிட்டாங்க, முக்கால்வாசி பேர் முன்னாடி போயிட்டாங்க. இவர் ஒருத்தர் தான் இங்கே சுற்றிட்டு இருக்காரு. ஸோ இவர் எப்போ குவாலிஃபை ஆகிற நம்ம பொறுமையாக பார்க்கலாம். அந்த இடத்துல தாண்டது பதிலாக மற்ற எல்லா இடத்தையும் தாண்டிருக்காரு. கொஞ்சம் நேரம் முன்னாடி பார்த்தா கீழே போயிட்டுருக்காரு. இப்போ பார்த்தா இப்போ மறுபடியும் பாருங்கள் கீழே விழுவார் பாருங்க. நான் சொன்னேன்ல, அங்கே ஏற்கனவே 2 பேர் குவாலிஃபை ஆகிட்டாங்க. இவர் ஒருத்தர் தான் இங்கே நின்றுருக்காரு. மற்ற எல்லாமே முக்கால்வாசி முன்னாடியே போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 பேர், அதுக்குள்ளே 4 பேர் குவாலிஃபை ஆகிட்டாங்க. அடேங்கப்பா, இன்னும் 4-5 பேர் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க. என்னடா அதிசயமாக இருக்குது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம மூட்டை வச்சு தாண்டி வந்துட்டார். தாண்டி வந்தால் என்ன இங்கே அடி வாங்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு இருக்காரு மறுபடியும். ஓகே, இதே எப்படி தாண்ட போகிறோம் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். வந்தால் சுட்டான் செத்தா ரிப்பீட்டு, வந்தால் சுட்டான் செத்தா ரிப்பீட்டு. அதே மாதிரி வந்தார், அடி வாங்குறாரு, திரும்ப வர்றாரு, வராரு, அடி வாங்குறாரு, திரும்ப போகிறாரு, வராரு, அடி வாங்க திரும்ப போகிறாரு. அடேங்கப்பா, இந்த மாதிரி தப்பிச்சிட்டாரு. அடுத்து இங்கே ஒரு இது இருக்குது, இது எப்படி தப்பிக்கலாம் பார்க்கலாம். ஹோய் ஏங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. ரவுண்டு ஓவர் ஆயிடுச்சு. இந்த வாட்டி ஒரு குவாலிஃபை ஆகிற பாவம் சிங்கத்தை சரிச்சிட்டாங்க. அங்கே பாருங்க, ஐயோ. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் இருக்காரு. இது என்னோட மேப்பு, ஐட்ஸு ஏதோ ஒன்று. அடேங்கப்பா, இந்த மேப்பில் நம்ம தலைவருக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரியாச்சே, சூப்பரு. ஓகே, இந்த வாட்டியாச்சும் இவர் குவாலிஃபை ஆகிறாரா இல்லையான்னு பார்க்கலாம். இந்த வாட்டி வந்து இவர் கேரக்டர் மாற்றிட்டு வந்திருக்காரு. இவர் பேர், இந்த கேரக்டர் பேர் தெரியும் எல்லாத்துக்குமே. இவர் இந்த கேரக்டர் பேர் அண்டா பையன் கேரக்டர். எப்படி பேர் பங்கமாக இருக்குல்ல. நம்ம தலைவருக்கு பேர் சும்மா மாசாக தான் இருக்கும். ஓகே, சரிச்சிக்கிட்டே போகிறாரு. இது அடி வாங்குறாரு, திரும்ப வர்றாரு. இப்போ மறுபடியும் அங்கே போகிறாரு, அடி வாங்க வரா மாட்டாரா? இல்லைங்க, தப்பிச்சிட்டாருங்க. ஆக ஒரு வழியாக தப்பிச்சிட்டு மேலே ஏறிட்டுருக்காரு. அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டார். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா பாலாக ஒரு நடந்துட்டுருக்காரு. அந்த பாலோட சேர்த்து இவனும் பறந்துட்டார். ஓகே, மீண்டும் ஒரு முறை மறுபடியும் இந்த பால்கிட்ட தப்பிச்சிட்டாரு. அடுத்து இங்கே ஒன்று சுட்டுட்ருக்கு, அந்த பால்கிட்ட தப்பி போகிறா. ஓகே, அங்கேயும் தப்பிச்சிட்டாரு. இப்போ நேராக சுற்றி கொண்டு இருக்கும் கம்பிக்கிட்ட அடி வாங்குறாரு, தாறுமாறாக வாங்குறாரு, கீழேயும் விழுந்துட்டார். ஓகே, மீண்டும் ஒரு முறை வெயிட் பண்ணிட்டுருக்காரு, எல்லோரும் போகட்டும்னு சொல்லிட்டு. இப்போ மறுபடியும் அந்த சுற்றிக்கிற கம்பிக்கிட்ட அடி வாங்குறாரு, மறுபடியும் திரும்ப மாட்டார். ஆனால் என்னென்னா கீழே விழுவாமல் மேலே விழுந்துட்டார். இவரோட லக் இந்த மாதிரி. ஆனால் அவர் வருவார் வந்துடல, தாண்டு வரதில்ல. மறுபடியும் கீழே வந்துட்டார். அங்கே ஏற்கனவே 10 பேர் குவாலிஃபை ஆகிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 14 ரவுண்ட் ஓவராக போய் நினைக்கிறேன். தெரிஞ்சு இவர் இங்கேயே இவரோட பயணத்தை முடிச்சிட்டாரா? ஆமாங்க, முடிச்சிட்டாரு. ரவுண்டும் சரி, இதுவும் எலிமெண்ட் ஆகிட்டார். இப்போ நெக்ஸ்ட்டு ரவுண்டில் வந்திருக்காரு. இந்த ரவுண்டாச்சும் குவாலிஃபை ஆகிறாங்களாம் பார்க்கலாம். இது என்னது, பிவோட் புஷ். ஸோ அப்படிங்கிற ஒரு மேப்பில் தான் இவர் வந்து விளையாண்டுருக்காரு. இந்த ரவுண்டு நம்ம தலைவருக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் இதில் குவாலிஃபை ஆகிடுவார், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். சரி, ஓகே, வாங்க இப்போ ரெண்டு பக்கமும் அணை கட்டுறாங்க. இந்த பக்கம் ஓப்பனாக பார்க்கலாம். நம்ம தலைவர் உங்களை என்ன நம்பலாம் வேலைக்காகிறான்னு சொல்லிட்டு ஏரியா போயிட்டார் அவர். ஆனால் என்னதான் ஏறி போனாலும் குவாலிஃபை ஆகணும்ல. சரி, பார்க்கலாம் பொறுத்திருந்து. இப்போ போயிட்டுருக்காங்க, நிறைய பேர் முன்னாடி போயிட்டுருக்காங்க. இது நடாது, மேலே போயிட்டு இதுக்கு மேலே ஏறாரு, இது ஏற முடியல. சரி, அதுக்கு பக்கத்தில் ஏறாரு, ஏற முடியல. இப்போ நடுவில் கடைசியாக இதுக்கே வந்தார். யார் அவனுங்க, எல்லாம் தொப்பி போட்டு வந்துருக்கானுங்க, சமையல்காரனுக்கு போல். இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இது தலைவர் மாட்டுவார். மாட்டிட்டார் பார்த்தீங்களா. போன மேட்ச்சு போட்டு நல்லா அடி வாங்கினால தான் இந்த வாட்டி ஒரு கவசம் போட்டு வந்திருக்காரு. அதான் எந்த அடியுமே விழுவாது இவன் மேலே. என்ன ஒரு பிரில்லியன் பார்த்தீங்களா. கவசம் போட்டிருந்ததுனால இந்த அடி இவர் மேலே விழுவாத ஒரு நம்பிக்கை தான். இதனால அவர் இவ்வளோ பெரிய பள்ளத்தாக்க போகுது. இது அடி வாங்கினார், அவர் தான் அவ்வளோ குவாலிஃபைடாக நினைக்கிறேன். ஆனால் இன்னும் நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், குவாலிஃபைடாருங்க. ஒரு வழியாக வெற்றிகரமாக குவாலிஃபைடாரு. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிட்டாருங்க. ஓகே, இப்போ வாங்க. இவன் எங்கடா நம்ம தலைவரோட மோசம் அடி வாங்கலாம். ஐயோ, இவர் யார்? இவர் அவன். ஐயோ, அவன் பேர் நான் செஃப்புங்க. ஓகே, இவனும் இங்கே ரவுண்டு ஓவர் ஆயிடுச்சு. சூப்பர், வெற்றிகரமாக நம்ம தலைவர் குவாலிஃபைடாரு. ஓகே, நெக்ஸ்ட் மேப் என்ன வருதுன்னு பார்க்கலாம். என்ன ஃபுட்பாலா? இல்லையா, இல்லை. ஸ்விம்மிங் பூலு போட்டு. இது நம்ம தலைவருக்கு ரொம்பவே சிம்பிளான மேப்பு தான். இதில் வந்து ஒரே ஒரு ஆள் தான் குவாலிஃபை ஆக முடியும். அது யாராக இருப்பா? தலைவா, கன்ஃபார்ம் நீயே தான் இருக்கணும். இங்கே இருக்கா பத்தியா? அச்சிச்சோ, சொல்லி வாயமெல்லாம் அதுக்கு அடி வாங்குவியா? சரி, ஓகே, இந்த வாட்டி கரெக்டாக போக பார்க்கலாம். ஐயோ, கவசத்துக்குள்ளே தண்ணியில் வராது, தண்ணியும் வரும். அதனால் கவசம் இங்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. தலைவா, பார்த்து தான் வரும். ஒரு வழியாக தாண்டிட்டார்.
இப்போ ஒரு வழியா இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைங்க நம்ம தலைவருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக போடுறது தான், ஒன்றுமே இடையில இருக்காது. இடையில அப்பப்போ ஒரு கம்பி நீட்டுவானுங்க. கம்பினா தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த இது ஒரு தாண்டி போகிற மாதிரி இருக்கும். அதில் மட்டும் தாண்டி போனால் வேலை தான். இதுதான், இதை மட்டும் தாண்டி போனால் வேலையை முடிஞ்சு தாண்டு. ஆஹா, இது என்னடா சுழல். போடு போடு, வேறு லெவல் தெளிவா. அதில் எப்படியே ஒரு வழியை தப்பிச்சிட்டாரு. அடுத்து இங்கே வந்துட்டார். இது என்னோட எக்ஸ் மார்க்கு. ஆஹா, சொல்லி வாய்முறுக்கெலாம் அடி வாங்குறாரு. ஓகே, இருந்தால் பரவாயில்ல, நம்ம தலைவர் தான் கவசப்பட்டிருக்காருல, அப்புறம் அதுக்கு அதுக்குன்னு ரொம்பவும் அடி வாங்கக்கூடாதுப்பா, கவசம் உடஞ்சிடாது. சரி, ஓகே காய்ஸ், அடுத்து 4 பேர் தானா? ஓ, இதில் 8 பேரில் 8 பேர் குவாலிஃபை ஆக முடியும். அடுத்த ரவுண்டில் தான் ஒரே ஒரு ஆள் தான் அங்கே குவாலிஃபை ஆக முடியும். அந்த ரவுண்டுக்கு இப்போ நம்ம தலைவரும் செலக்ட் ஆகிட்டார். ஓகே, பார்க்கலாம் அந்த ரவுண்டு எப்படி இருக்குதுன்னு. இங்கே பார்த்தீங்களா, அவர் போன வாட்டி எங்கேருந்து கீழே வந்தாரோ அங்கேருந்து இருக்காரு. சரி, ஓகே, இப்போ அடுத்து என்ன மேப்னு பார்க்கலாம். என்ன மேப்பு? ஓ மை காட், இது ஃபுட்பால் பிளேயர்ஸா? அது யாரா பக்கத்தில்? தேனி. இந்த மாதிரிலாம் காஸ்டியூம் இருக்காங்க ஸ்டம்பிள் கைஸில். ஐயோ, தேனிச்சிக்கு சரியான டி. ஓகே, நம்ம தலைவர் அது ஈஸியாக தாண்டிட்டார். இப்போ அடுத்து என்னோட இது சைட்லேருந்து இன்னும் சுட்டுட்டு இருக்கு. ஓ மை காட், இதில் மட்டும் மாட்டினார். ஐயோ, அது எல்லாம் மாட்டலன்னா பரவாயில்ல, இதில் மாட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு மாட்டுறாரு. சரி, ஓகே. ஆஹா, இது என்னடா? அடங்க அப்பாடே, தலைவா கவசம் உடஞ்ச போது பார்த்தே காய்ஸ். ஆனால் இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் குவாலிஃபை ஆக முடியும். அங்கேருந்து ஏற்கனவே முன்னாடி ஓடிட்டு இருக்கிறான் பாருங்கள். ஃபைனல் ரவுண்ட்னால ஒரே ஒரு ஆள் தான் குவாலிஃபை ஆக முடியும். அது ஜெயிக்கிறது யார்? ஒரு ஆள் தான் ஜெயிப்பாங்க. தலைவர் அவரா இவரா நம்மளே ஜெயிப்பார். ஒரு வழியாக நம்ம ஆள் ஜெயிச்சிட்டாரு. ஸோ என்னோடய கமெண்ட்ரி எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் லைக் போட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதுவே கண்டினியூ பண்ணலாமாங்கிறதையும் கமெண்ட்ஸை சொல்லிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாலில் வச்சுக்கோங்க. ஓகே, டாட்டா, பபாய்.